அமித்ஷாவ பார்க்க போறதா இருந்தா, அமித்ஷாவ பார்க்க போறேன்னு சொல்லிட்டே போலாமே! ஆனா, இவங்க அமித்ஷாவ பார்க்க போறீங்களான்னு கேட்டா, இல்ல நான் வேற ஒரு வேலைக்கு போறேன்னு சொல்லுவாங்க. ஆனா, அமித்ஷாவ போய் பார்ப்பாங்க. ஏற்கனவே எடப்பாடி வந்து டெல்லிக்கு போனாரு. செய்தியாளர்கள் கேட்டாங்க. "எங்க போறீங்க? எங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாரு? "எங்க ஆபீஸ் தொறந்திருக்கோங்க. அத பார்க்க வந்தேன். எப்படி கட்டியிருக்காங்கன்னு" அப்படின்னாரு. அப்புறம் பல கார் மாறி கடைசியில பார்த்தா அமித்ஷாவ போய் பார்த்தாரு. அது மாரி செங்கோட்டையன் டெல்லி கிளம்புறாரு. பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க, "எங்க போறீங்க?" "ஹரித்வாருக்கு போறேன்." "எதுக்கு போறீங்க?" "மன நிம்மதிக்காக போறேன்." அப்புறம் பார்த்தா செய்தி வருது, அமித்ஷாவ சந்திச்சாரு அப்படின்னு. அதாவது அதிமுக ஒரு அரசியல் கட்சி. பாஜகவோட அவங்க கூட்டணியில இருக்கலாம், இல்லாம போலாம். இருக்கும்போதும் சந்திக்கலாம் அமித்ஷாவ, இல்லாத போதும் சந்திக்கலாம் அமித்ஷாவ. இருக்கும்போது கூட்டணி கட்சியினுடைய ஒரு முக்கியமான வழிகாட்டும் பொறுப்புல இருக்காரு. அதனால சந்திக்கிறோம்னு சொல்லலாம். கூட்டணியில இல்லன்னா, ஒரு உள்துறை அமைச்சர் தமிழ்நாடு நலன் சார்ந்த பல கோரிக்கைகள் வைக்க வேண்டியிருந்துச்சு. அதனால சந்திச்சோம்னு சொல்லலாம். இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்கிறேன். அமித்ஷாவ சந்திக்க போறம்போது, சந்திக்க போறோம்ன்னு சொல்ல வேண்டியதானே? ஆனா எடப்பாடியே சொல்லல. அதுதான் இதுல ஹைலைட். செங்கோட்டையன் வந்து எடப்பாடிக்கு எதிரா வேலை செய்றாரு. அதனால ஒரு ரகசிய சந்திப்பு நடத்த வேண்டிய தேவை அவருக்கு இருக்கு. அதனால கூட அவர் சொல்லலன்னு கூட வச்சுக்கங்க. எடப்பாடி ஏன் ரகசியமா போனாரு? ஒரு கட்சி தலைவர் அப்படி போலாமா? இன்னொரு கட்சி தலைவர பார்க்கறதுக்கு? ஒரு கட்சி தலைவர் இன்னொரு கட்சி தலைவர ரகசியமா போய் பார்க்க போலாமா? ரகசியமா அப்படி பார்க்க முடியுமா? அது சாத்தியமா? புரோட்டோகால் இருக்குல்ல. நீங்க எதிர்க்கட்சி தலைவர்ல, அவரு உள்துறை அமைச்சர்ல. எப்படி நீங்க ரகசியமா போய் டெல்லியில பார்ப்பீங்க? அலுவலகத்த பார்க்க தான் போனோம். ஆனா, அந்த நேரம் டைம் கேட்டிருந்தோம். டைம் குடுத்தாங்க பார்த்துட்டோம். அப்படின்றது தான் அவங்களுடைய விளக்கமா இருக்கு. இது நல்ல கதையா இருக்கே. என்ன பிரச்சனைன்னா, அவங்களுக்கு ஏன் அத சொல்ல முடியல அப்படின்னா, முடிவ இவங்க எடுக்கிறது இல்ல. எதுக்கு அமித்ஷா கூப்பிட்டாருன்னு இவங்களுக்கு தெரியாது. வான்னா வரணும். போன்னா போணும். எதுக்கு வரணும் சார்? அதெல்லாம் வாங்க பேசிக்கலாம்னு சொல்லுவாங்க. இல்ல நீங்க சொன்னா தான் வருவேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. வர வச்சுட்டு சந்திக்காம கூட அனுப்பிருவாங்க. அது இன்னும் அசிங்கமா போயிடும். ஏன்னா அதுவும் நடந்திருக்குல்ல. ஓபிஎஸ்ஸ வந்து வாசல் வரைக்கும் வர வச்சுட்டு, பார்க்க முடியாதுன்னு நிர்மலா சீதாராமன் திருப்பி அனுப்புனாங்கல்ல. ஓபிஎஸ் என்ன இன்னைக்கு மாரி ஒண்ணுமே இல்லாத ஆளவா அன்னைக்கு இருந்தாரு? அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய உச்ச பொறுப்புல இருந்தாரு. அப்ப தமிழ்நாட்டு மக்களின் பிரதிநிதியாக, தமிழ்நாட்டு மக்களின் வந்து அ ஒரு ஆளும் முக்கியமான பொறுப்புல இருந்தவர, துணை முதலமைச்சர் அப்படிங்கிற பொறுப்புல இருந்தாரு. அதுக்கு முன்னாடி முதலமைச்சரா இருந்தாரு. அவர வர வச்சு ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருந்தவங்க வந்து, வாசல் வரைக்கும் வர வச்சு திருப்பி அனுப்புனாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு இழிவான செயல். அது மாதிரி செஞ்சுருவாங்க இவங்க.